வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சூப்பரான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் 5 minutes டாபிக். ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை 1:14. ஓகேவா, ஜூன் 29. சரி, ஓகே. ஸோ கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. பி அண்ட் சி ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ ஒர்க்டு ஃபார் 5 days. ஏ 5 நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறான். பி ஒர்க்டு ஃபார் 7 days. பி 7 நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறான். சி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 13 days. மீதி இருக்கிற வேலையை சி 13 நாள் செய்கிறான். தென் ஃபைன் சி வுட் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ். சி மட்டும் தனியாக வேலை செஞ்சானா எத்தனை நாட்களில் வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வி. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்க. கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் முயற்சி பண்ணி ஆன்சர் கிடைக்கல, இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டாடுறீங்க. இப்போ நான் கொடுக்குற அப்ரோச் நல்லா இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேர்த்துக்கு வந்து சொல்லுங்க பூபதி மேக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு மக்கா. ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அப்ரோச்சுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தெளிவாக எழுதலாம். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஓகேவா எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 12 நாட்களில். அதே வேலையை பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 16 நாட்களில். என்ன வேலை? கட்டடம் கட்டுறது தான் வேலை. ஒரு பில்டிங் பில்ட் பண்ணணும். ஓகே, இந்த பில்டிங்க்கு மொத்தமாக எத்தனை செங்கல் அடுக்கிறோன்னு தெரில. அதை ஏதோ ஒரு செங்கல் அடுக்கணும் அப்படின்னா பில்டிங் பில்ட் ஆயிரும். அந்த பில்டிங்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஏவும் பியும் டீமாக போகிறானுங்க. 12 நாட்களில் வேலையை முடிக்கிறானுங்க. ஒருவேளை பியும் சியும் போயிருந்தானுங்கன்னா 16 நாட்கள் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே எல்சிஎம்ங்க. 12க்கும் 16க்கு எல்சிஎம் என்னன்னா 48. அப்போ இந்த பில்டிங் பில்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 48 செங்கல் அடுக்கணும் அப்படின்னா பில்டிங் பில்ட் ஆயிரும். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி பார்க்கலாம். இந்த 48 இருக்கு இல்லையா, இந்த 48ல் இந்த 12 எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 டைம் இருக்கும். அதே 48ல் 16 வந்து 3 டைம் இருக்கும். அப்போ எஃபிஷியன்சியில் இது வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி. அதாவது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 செங்கல் எடுக்குவாங்க. பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 செங்கல் எடுக்குவாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரியும். இப்போ அங்கே அவன் என்ன சொல்லிட்டான்னா ஏ 5 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டான். பி வந்து 7 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டான். அப்போ அந்த பியை எப்படி எழுதுங்கன்னா ஏது 5 நாளா, இப்போ பியை வந்து 5 நாள் + 2 நாள். பியோட வேல்யூ 7 நாள். அப்போ அதை நான் 5 + 2ன்னு எழுதிக்கிட்டேன். ஏன் எழுதிக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து சி வந்து 13 நாள் மீதி வேலையை செஞ்சுருக்கான். அப்போ சி 13ஆ, அந்த 13 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இங்கே பியில் எவ்வளோ மீதி இருக்குது 2 + 11ன்னு எழுதிக்கிறேன். 2 + 11 ஆட் பண்ணால் 13 வந்துடும். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏ அண்ட் பியோட டோட்டல் எஃபிஷியன்சி 4. இங்கிருந்து ஏவோட 5 நாட்களும் இங்கிருந்து பியோட 5 நாட்களும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 செங்கல் எடுக்குவானுங்க. அப்போ 5 நாளைக்கு அப்படின்னா 20 செங்கல் அடிக்கிருப்பானுங்க. யாரு? ஏவும் பியும் சேர்ந்துருந்து இவன் 5 நாள் இவன் 5 நாள் வேலை செஞ்சான். ஸோ முடிஞ்சு விட்டுருங்க. அடுத்தது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கேயும் 2. பியில் 2 நாள், சியில் 2 நாள். பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 செங்கல் எடுக்குவானுங்க. 2 நாளைக்குன்னா 2 × 3 6 செங்கல். இப்போ மீதி இருக்கிற செங்கலை முழுக்க யார் தான் அடிக்கிருக்கணும்? சி. எத்தனை நாளில்? 11 நாட்களில். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 6 26. இது 40ல் 26 போச்சுன்னா மீதி என்ன வருதுன்னா 22 செங்கலை சி மட்டும் தனியாக அடிக்கிருக்கிறான். எத்தனை நாளைக்கு? 11 நாளைக்கு. அப்போ மொத்தமாக 22 செங்கல் அடிக்கிருக்கிறான் 11 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல்? 2 செங்கல். 22ல் 11 2 டைம் இருக்கும். அப்போ எனக்கு சியோடைய எஃபிஷியன்சி தெரிஞ்சு போச்சு, வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி தெரிஞ்சு போச்சு 2. அப்போ சி 2னா சியும் பியும் சேர்ந்தாங்கன்னா 3. அதில் சி மட்டும் 2ஆமா. அப்போ பி வந்து 1. ஓகே, பி 1ஆ? ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 4. அதில் பியோட மதிப்பு 1. 4ல் 1 கழிச்சு போட்டிங்கன்னா 3. ஓகே, இது வந்து எஃபிஷியன்சி. ஏவோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு ஏ எத்தனை செங்கல் எடுக்குவான், பி எத்தனை செங்கல் எடுக்குவான், சி எத்தனை செங்கல் எடுக்குவான்.
இப்போ கேள்வி யாரை கேட்டாங்க? சியை தான். மொத்தமாக எத்தனை செங்கல்? 48 செங்கல். சி ஒரு நாளைக்கு 2 செங்கல். அப்போ 48/2 24 நாட்கள் சி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருவேளை பி கேட்டாங்கன்னா 48/1 பி, ஏ கேட்டாங்கன்னா 48/3 முடிஞ்சு போச்சு. ஏ எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாப்புல, பி எத்தனை நாட்களில், சி எத்தனை நாட்களில்? சி 24 நாட்களில். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் முயற்சி பண்ணுங்க. ஆர் எல்ஸ் உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அந்த மெத்தட்லேயே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ உண்மையாலுமே எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தது, அந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸாக கீழே கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிட்ட ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கணிதம் மட்டும் ஸ்பெஷல் கைடன்ஸ், மேக்ஸ் மென்டாரிங் ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.